வருடத்திற்கு ஒரு முறை திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் இருந்து கேரளாவில் உள்ள முக்கிய பெரிய கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக வைத்துள்ளன. அப்படி தரிசனத்திற்கு சென்ற 25 வயது இளைஞனுக்கு நடந்த அதிர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டமான உண்மை நிகழ்வுகள்தான் இது. வாருங்கள் பார்ப்போம். திருநெல்வேலி இருந்து கிளம்பி சென்றவர்கள் முதலில் கேரளாவிற்குள் சென்றவுடன் முதலில் எருமேலி சென்று அங்குள்ள ஆற்றில் குளித்துவிட்டு உணவு சாப்பிட்டு எருமேலி உள்ள தர்மசாஸ்தாவை வணங்கிவிட்டு பிறகு சபரிமலையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்து உள்ளனர். பிறகு பம்பையை அடைந்து அங்கும் பம்பை ஆற்றில் குளித்து விட்டு சபரிமலை மலை ஏற ஆரம்பித்து விட்டு சபரிமலை ஐயப்பசாமியை முதல் நாள் தரிசனம் செய்தன. பிறகு சபரிமலையில் சாமி தரிசனம் செய்தவர்கள் மதிய உணவை சபரிமலையில் ஒரு மரத்தடியில் உணவு சமைத்து சாப்பிட்டு விட்டு தங்கள் பயணத்தை ஆட்டம் பாட்டமாக ஆரம்பித்து உள்ளனர். பிறகு பொழுது சாய்ந்த நேரத்தில் ஒரு டீ கடையில் அனைவரும் டீயும் குடித்து உள்ளனர். பிறகு பேருந்து பயணத்தில் 2ஆம் நாள் வந்தது. வழக்கம் போல் ஒரு ஆற்றில் அனைவரும் மகிழ்ச்சியாக குளித்துவிட்டு சோட்டாணிகரை பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்றனர். அங்கு அனைவரும் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில் அழகை சுற்றி பார்த்து கொண்டிருந்தன. அப்போது அவர்களுடன் சென்ற ஒரு இளைஞன் மட்டும் கோவிலை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்துள்ளான். அப்போது அங்கு ஒரு அழகான பெண்மணி மலையாளத்தில் பேசிக்கொண்டு இந்த இளைஞன் அருகில் வந்துள்ளாள். அந்த இளைஞனுக்கு மலையாளம் தெரியாத காரணத்தால் அந்த பெண்மணி பேசுவது அந்த இளைஞனுக்கு புரியவில்லை. பிறகு நான் கேரள இல்லை, தமிழ்நாடு என சொல்லியவுடன் அந்த பெண்மணியும் தமிழில் பேசியுள்ளார். பிறகு ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு பேசிக்கிட்டு இருந்தன. பிறகு அந்த இளைஞன் அந்த பெண்மணியிடம், சரிங்க, நான் வரேங்க, என்னைய தேடுவார்கள் என அந்த இளைஞன் சொல்லி உள்ளான். அதற்கு அந்த பெண்ணும் நானும் உன்னோடு வருகிறேன் என சொல்லியவுடன் அந்த இளைஞனுக்கு பயம் வந்துள்ளது. உடனே அந்த இளைஞன் பயத்தில் அங்கிருந்து ஓடி செல்ல முயற்சி செய்தான். அந்த பெண்மணியும் இவன் கையை நன்றாக பிடித்து கொண்டது. அந்த பெண்மணியின் கையே தள்ளிவிட்டு பேருந்துக்கு ஓடி சென்றான். பிறகு சோட்டாணிகரை பகவதி அம்மன் கோவில் இருந்து கிளம்பினார்கள். ஆனால் இந்த பெண்மணியும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் அவன் அருகில் உட்கார்ந்து பயணம் செய்தாள். பிறகு 2ஆம் நாள் இரவு வந்தது. ஒரு கோவில் மண்டபத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு அனைவரும் கோவில் மண்டபத்தில் உறங்கியுள்ளனர். ஆனால் அந்த இளைஞன் கூட பயணம் செய்த பெண்மணி யார் கண்ணுக்கும் தெரியாமல் அந்த இளைஞனை தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறாள். அடுத்து 3ஆம் நாள் காலை விடிந்தது. அனைவரும் ஆற்றில் குளித்துவிட்டு 3ஆம் நாள் பயணத்தை மேற்கொண்டார்கள். 3ஆம் நாள் பயணமாக குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்றன. ஆனால் அந்த இளைஞன் இரவில் சரியாக தூங்காத காரணத்தால் அந்த இளைஞன் மட்டும் தனியாக பேருந்தில் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த பெண்மணி யார் கண்ணுக்கும் தெரியாமல் அந்த இளைஞனை மீண்டும் தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறாள். தொந்தரவு செய்வதை மட்டும் விட்டுவிட்டு அந்த இளைஞன் உடம்புக்குள்ளும் போக முயற்சி செய்கிறாள். அந்த இளைஞன் உடம்புக்குள் அந்த பெண்மணியால் போக முடியவில்லை. பிறகு அந்த இளைஞனின் இரத்தத்தின் மூலம் அந்த இளைஞன் உடம்புக்குள் போக முடிவு செய்து அந்த இளைஞனின் கால் கட்ட விரலை கடித்து அந்த இரத்தத்தின் மூலம் அந்த இளைஞனின் உடம்புக்குள் ஒரு வழியாக போய் சென்றாள். பிறகு 3ஆம் நாள் மாலை குருவாயூரில் இருந்து பழனிக்கு சென்றன. குருவாயூரில் அப்படி தூங்கிய இளைஞன் பழனி வந்தவுடன் முதல் ஆளாக பேருந்திலிருந்து இறங்கி பழனி மலையில் ஏறி சாமி தரிசனம் செய்து முதல் ஆளா பேருந்தில் வந்த உட்கார்ந்தான். அனைவரும் அந்த இளைஞனை பார்த்து ஆச்சரியம் மற்றும் அச்சத்தோடு பார்த்தன. பிறகு பேருந்தில் தூங்கி கொண்டு செல்லும் அந்த இளைஞனை அனைவரும் ஆச்சரியத்தோடே பார்த்தன. பிறகு கேரள பயணம் முடிந்து
மீண்டும் அவர்கள் சொந்த கிராமத்திற்கு வந்து இறங்கினார்கள். வீட்டுக்கு வந்த அந்த இளைஞன் இரவில் சாப்பிடும்போது அவனோடு யாரோ சேர்ந்தே உணவு சாப்பிடுவதை அந்த இளைஞன் உணர்ந்துள்ளான். பிறகு இரவு தூங்க சென்ற அந்த இளைஞன் மறுபடியும் தூங்க விடாமல் அந்த பெண் தொந்தரவு செய்தது. பிறகு அந்த இளைஞன் பெயரை காதில் சொல்லி கூப்பிட்டது. தூக்கத்தில் இருந்து எழுந்த அந்த இளைஞனுக்கு ஆச்சரியம் கலந்த பயம். முதல் முதல் சோட்டாணிகரை பகவதியம்மன் கோவிலில் இந்த இளைஞனோடு பேசிய அந்த பெண்மணி மறுபடியும் இந்த இளைஞன் முன் அமர்ந்துள்ளது. சும்மா அமர்ந்து இல்லைங்க, நிறைய தங்க காசுகள், நிறைய பண குவியலோடு அமர்ந்துள்ளது. அந்த இளைஞனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். பிறகு அந்த இளைஞன் அந்த பெண்மணியிடம் கையெடுத்து வணங்கி, நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என அந்த இளைஞன் கேட்டான். அப்பதான் அந்த பெண்மணி உண்மையே சொன்னது. அப்பதான் அந்த பெண்மணி தன் உண்மையான உருவத்திற்கு வந்து உண்மையே சொல்ல ஆரம்பித்தது. நான் ஒரு யட்சினி. உன்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கை எனக்கு பிடித்திருந்தது. 25 வயதிற்குள்ள அவ்வளவு நல்ல விஷயங்களை நீ செய்து, உள்ள ஏழ்மையிலும் இவ்வளவு ஒழுக்கமான வாழ்க்கையே வாழ்ந்துள்ள. அதற்கே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதற்காக உன்னோடு உன் வீட்டு வரைக்கும் நான் வந்தேன். என்னுடைய சின்ன அன்பளிப்பு தான் இந்த செல்வங்கள் என்று சொல்லியது. பிறகு அந்த ஊரில் உள்ளவர்கள் அந்த இளைஞன் எப்படி இந்த சின்ன வயதுல இவ்வளவு பணத்தை சேர்த்தான் என்று ஆச்சரியமாக அந்த இளைஞனை வைத்து ஆளுக்கு ஒரு கட்டுக்கதையே எழுதி வருகிறார்களம்மா. எது எப்படியோ அந்த யட்சினி தேவதை இன்று வரை அந்த இளைஞன் கூட தான் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிறதாம். இது போன்றே இன்னொரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம். நன்றி.